இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், தமிழகத்தில் உள்ள இந்த 3 மத கோயிலின் வாசலிலும் நிற்கும் ஒரே பக்தன் பிச்சைக்காரன் மட்டுமே. கரும்பு சக்கையாய் கசங்கி போன பிச்சைக்காரர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, சோறு போட்டாலும் காசு கேட்டு நம்மை நச்சரித்து சோம்பேறியாகவே வாழும் சில பிச்சைக்கார தொழிலதிபர்களின் வாழ்வியலையும் பதிவு செய்துள்ள ஆவணப்படம். நாம் அன்றாடம் பயணிக்கும் பாதையில் நம்முடைய வருகையை எதிர்நோக்கி தெருவோரத்தில் அழுக்கு சட்டையுடன் அலங்கோலமாய் காட்சி தருபவர்களே இந்த பிச்சைக்காரர்கள். இவர்களின் அடையாளத்தை பற்றிய மக்களின் விமர்சனம். 10 ரூபாய் போட்டாதான் வாங்குறேன்றாங்க. அது எடுத்துமே அவங்க வட்டிக்கு விடுறாங்க. இங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் படியில கொட்டி நாஸ்தி பண்ணிடுறாங்க. இங்க வியாபாரம் பண்றவங்க வந்து அசியமா கேட்கறாங்க. நாங்களே அந்த தொழிலுக்கு வந்துடலாமான்னு பார்க்குறோம். நிம்மதியான பொழப்பு முதலாளிகிட்ட கேட்க வேண்டாம். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 7,000, 8,000, 10,000 சம்பாதிக்கிறோம். அவங்க ஒரு மாதத்துக்கு 25,000, 30,000 சம்பாதிக்கிறாங்க. Might have to beg on the streets. It's the same in our own country. So take it as it goes. போலீஸ் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் பெக்கர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களால நியூசன்ஸ் அதிகமாக வருது. தெருவோரத்தில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் 5 ரூபாய்க்கு டீ கொடுத்துருக்குறேன். பிச்சை எடுக்கிறவங்க தான் ரெகுலராக பிடிக்கிறாங்க. டெய்லி சம்பாதிக்கிறவங்க கூட நாளைக்கு வா இன்னைக்கு வா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெகுலராக கரெக்டாக கொடுத்துருவாங்க. Well, the world is full of poor people, and everyone deserve dignity and everyone deserve the possibility to express themselves. So if we can help them, it would be very important for everybody. ஒரு டூரிசம் பிளேஸில் ஒரு ஃபாரினர்ஸ் வரும்போது நிறைய பேர் பிச்சை எடுக்கும்போது அதை பார்க்கும்போது நம்ம நாட்டோட விஷயங்கள் எப்படி தெரியும், நாட்டை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க. அறியாமை, முயலாமை, இயலாமை, பிச்சை பாத்திரம் ஏந்தும் அத்துணை மனிதர்களும் தங்களது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள ஏதாவது ஒரு காரணத்துடனேயே பயணிக்கிறார். சங்கமும் கிடையாது, எங்கள் பிள்ளைகளும் பலன் இல்லை, குடும்பமும் சுகம் இல்லை, சொந்த வீடு கிடையாது. நாங்கள் ஒரு அனாதையாக பிச்சை எடுத்து பழகிறோம். என் நிலைமை, என் கொடுமை, பிச்சை எடுக்கணும், என் கொடுமை. உன்னை கேட்டால் கொடுப்பியா? பாரு, என் நிலைமை சரியில்லை ஐயா, ஏதோ வந்தேன். பாரு, ஒரு ரூபாய் நம்ம பிச்சை எடுக்கிறேன், ஆனால் குடிப்பேன், ஆனால் இருந்தாலும் நின்ட்டா இருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட பிச்சைக்காரர்களின் கருத்துக்களை பதிவு செய்தோம். அதில் ஒரு வயதான பிச்சைக்காரர் கேட்ட கேள்வி சாட்டையை எடுத்து சமூகத்தில் வாழும் நம் அனைவரின் முதுகிலும் அடிப்பதை போல் இருந்தது. நாட்டில் யார் யாரெல்லாமோ லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களும் கை நீட்டி பிச்சை தான் வாங்குறாங்க. அவங்க பிச்சைக்காரனா இல்லை நான் பிச்சைக்காரனா? பாரத்தில் தூங்கும் போது உசுறு மாண்டு போச்சுதுன்னா கட்டி அல்ல ஆள் இல்லாம எங்க உடம்பு வாடுது. கண்ண காக்கா வந்து பொடுங்குது. காப்பு ரேசு வண்டி ஒண்ணு எங்களை சுமக்க வருகுது. காப்பு ரேசு வண்டி ஒண்ணு எங்களை சுமக்க வருகுது. பொணங்கிடங்குல இருக்கும் எலிக்கு உணவாத்தான் போகுது. எங்க உடல் உணவாத்தான் போகுது. மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் விஜய் சம்ப்லா 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில், இந்தியாவில் 4,13,670 பிச்சைக்காரர்கள் உள்ளனர். இதில் 2,22,000 பேர் ஆண்கள், 1,91,000 பேர் பெண்கள். இந்தியாவில் பிச்சை எடுப்பவர்களில் 1,43,000 பேர் 60 வயதினை கடந்தவர்கள். இந்தியாவில் பிச்சைக்காரர்கள் அதிகமாக வாழும் மாநிலங்கள். நாட்டிலேயே அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 81,244 பேரும்,
உத்தரப்பிரதேசத்தில் 65,835 பேரும், பீகார் மாநிலத்தில் 29,723 பேரும், மத்திய பிரதேசத்தில் 28,695 பேரும் பிச்சை எடுத்து வருகின்றனர். அது மட்டுமல்ல, தலைநகர் டில்லியில் 2,187 பேர் பிச்சை எடுத்து வருகின்றனர். நாட்டிலேயே மிகவும் குறைவான எண்ணிக்கையில் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான லட்சத்தீவு பகுதியில் 2 பிச்சைக்காரர்கள் மட்டுமே உள்ளனர். தமிழகத்தில் 1818 பிச்சைக்காரர்கள் உள்ளதாக 2011ஆம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூறுகிறது. தமிழகத்தில் பிச்சை எடுப்பவர்கள் ஆந்திரா, பீகார், ஒரிசா மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டு பிச்சை எடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னையில் சாலையில் பயணிக்கும் அனைவரும் ஒவ்வொரு சிக்னல்களிலும் பார்க்கும் காட்சி. ஒரு குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு பிச்சை எடுக்கும் பெண்கள், சாட்டை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி பிச்சை கேட்கும் நடுத்தர வயதுக்காரர், முதியவர் தோற்றத்துடன் கண்களில் கருணையை எதிர்பார்த்து கை நீட்டி பிச்சை கேட்கும் சிலர். இவர்களில் பலர் பிச்சை எடுக்கும் நேரம் தவிர மீதி நேரத்தில் இந்த நிகழ்வுகளை தினந்தோறும் பார்க்கும் மக்கள் வெதும்பி போய் சொன்ன விஷயங்கள். எல்லா இடத்துலயும் பிச்சாரம் தான், அன்னைக்கு கோடீஸ்வரன் தான் இருக்கான். அவன் தான் ஏடிஎம்ல பணமே எடுத்து பணமே போடுதான். பிச்சை எடுக்கிறாங்கன்னு தர்மம் பண்றான், அவங்க போய் குடிக்கிறாங்க, கெஞ்சா வாங்கி அடிக்கிறாங்க, அந்த சொல்யூஷன் ஊற்றி அடிக்கிறாங்க. சும்மானா ஹேண்டிகேப்ட்னு புருகாலாம் மாட்டிக்கின்னு ஊரை ஏமாத்துறாங்க. கண்டிப்பா அவங்கள பிச்சைக்காரன் தெரியுதா? அரசாங்கம் வந்து இட்டுன்னு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஹோம்ல சேர்த்து பண்ணோம். என்னத்துக்கு குடிச்சிக்கினாங்க, அங்கே மூத்திர பெஞ்சிக்கின்னு அந்த கெஞ்சா அது இது சிகரெட்டு எல்லாமே செய்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன பழக்கம் இல்லாமல் இருக்குது, எல்லா பழக்கமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமா? அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மாலையை போட்டுக்கின்னு போயிட்டு வசூல் பண்ணி வர்றத வச்சுன்னு அந்த வச்சியை கும்பலாக உட்காந்துப்பாங்க. அந்த ஏஜென்ட் வருவார், எல்லாம் அந்த சில்லறையை கொட்டி பிரித்து பார்த்து எவ்வளோ இருக்குன்னு 100க்கு 10 ரூபான்னு சொல்லி கம்பல்சரி ஒரு கமிஷன் எடுத்துப்பார். பிச்சைக்காரன் ஒரு குடி போதையில் என்னை பார்த்து கேட்டான், நீ எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு. ஐயா, நான் ஒரு நாளைக்கு ஒரு 500-600 வண்டியை ஓட்டுறேங்க அப்படின்னு. ஆனால் ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபா பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் என்னை பார்த்து கேட்குறான். பெருமையாக சொல்கிறான், நீ என்கிட்ட வந்துருன்னு. அவன் ஏன்னா நம்மளை பார்த்தா அவனுக்கு கேவலமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஈநகரை பொறுத்தவரை சிக்னலான புள்ளப்பா, அது கட்டுப்பாடு நல்ல செவலுக்கு குழந்தை வேணும், மாறா தூக்கி போட்டு கல் வரணும், நல்ல என்னால் எனக்கு போய் ஒரு மூட்டு அடிச்சதை விட சோறு போடாங்க, இப்படியே திட்டுவேன் அப்படின்னு நிற்க மாட்டாங்க. பிச்சை எடுப்பவர்களில் பலர் பணத்திற்காக பாலியல் தொழில் செய்பவர்களாகவும் மாறியுள்ளனர் என்பது வேதனையான விஷயமே. பிச்சை எடுக்கிறவங்க அவங்களாம் வர்றது நைட் டைமில், அவங்களாம் வந்து டார்ச் அடிக்குது. இப்போ பைபாஸில் நீங்கள் இப்போ கூட போனாச்சு, அந்த இடத்துல பைபாஸில் இருப்பாங்க. மேட்ரு பண்ணுறதுக்கு லேடிஸு, பிச்சை எடுக்கிறவங்களும் நைட்டில் வந்து நல்லா மேக்கப் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வராங்க. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், பிச்சை எடுத்தலை ஒரு தொழிலாகவே செய்து பணக்காரர்களாக மாறியவர்களும் இந்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்தியாவில் பிச்சை எடுத்து பணக்காரர்களாக மாறியுள்ளவர்களின் பட்டியலில் முதலிடம் பிடிப்பவர் பாரத் ஜெயின். 49 வயதாகும் இந்த பிச்சைக்காரருக்கு மும்பை பரேல் பகுதியில் 2 பிளாட்டுகள் சொந்தமாக உள்ளது. ஒரு பிளாட்டின் மதிப்பு 70 லட்சம் ரூபாய். பிச்சை எடுத்தே ஜூஸ் கடைக்கு சொந்தக்காரராகி கடையில் வேலைக்கு ஆள் வைத்து மாதம் 10,000 ரூபாயை வருமானமாக பெறுகிறார். இவரின் சொத்து மதிப்பு 2 கோடிக்கும் மேல். பணக்கார பிச்சைக்காரர்களின் வரிசையில் 2ஆம் இடம் பிடிப்பவரும் மும்பையைச் சேர்ந்தவரே. இவரது பெயர் கிருஷ்ணகுமார் கீதே. இவரது தினசரி வருமானம் 2000 முதல் 2500 ரூபாய் வரை. இவருக்கு மும்பை புறநகர் பகுதியான நாலா சோப்ராவில் சொந்த பிளாட் உண்டு. இங்குதான் இவர் குடும்பத்தினருடன் பிச்சை எடுத்து வசித்து வருகிறார். பிச்சை எடுத்தே பணக்காரர்கள் பட்டியலில் 3ஆம் இடம் பிடிப்பவர் சம்பாஜி காலே. இவரும் மும்பையைச் சேர்ந்தவர்தான்.
இவருக்கு தினசரி வருமானமாக 1000 ரூபாய் கிடைக்கிறதா. மும்பையின் விரார் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் இவர் 34 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரர். இது தவிர சோலாப்பூர் மாவட்டத்தில் 2 சொந்த வீடுகளும் இவருக்கு உள்ளது. இவை தவிர படித்த பட்டதாரிகள் பலர் வேலை கிடைக்காத விரக்தியில் பிச்சை எடுத்தலை ஒரு தொழிலாகவே மாற்றிக்கொண்டுள்ளனர். 1969 ஜிஎஸ்டி முடித்தேன், படித்து வேலை கிடைக்குது, அதனால வந்து பிச்சை. 2011ஆம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கீட்டின் ஆதாரப்படி இந்தியாவில் 3010 பட்டதாரி பிச்சைக்காரர்கள் உள்ளனர். 21% பிச்சைக்காரர்கள் பட்ட மேற்படிப்பு படித்தவர்கள். இன்ஜினியரிங் படித்து பிச்சை எடுத்து வருபவர்கள் 410 பேர். கலை அறிவியல் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர்கள் 2600 பேர். இந்தியாவில் படித்த பிச்சைக்காரர்கள் அதிகம் வாழும் மாநிலம் மேற்கு வங்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் அதிகபட்சமாக 540 பட்டதாரி பிச்சைக்காரர்கள் உள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தை தொடர்ந்து மராட்டியம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. பிச்சை எடுக்கும் பலருக்கு தாய்மொழி தவிர பல மொழிகளும் பேசத் தெரியும். பல மொழிகள் கற்றுக்கொண்ட இவர்கள் அந்த மொழியை வைத்து இன்றளவும் பிச்சை எடுப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டுள்ளனர். பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றம். இந்த குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. மேல்பாக்கம் அரசு ஏழைகள் மற்றும் மறுவாழ்வு இல்லம். 1952 வெளிவந்த பராசக்தி படப்பிடிப்புக்கு பிறகு இந்த இடத்தில் இயற்கை ஒளியை அப்படியே உள்வாங்கி கேமரா கண்களில் உண்மைத்தன்மையை பதிவு செய்துள்ளது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மட்டுமே. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்துள்ள பகுதிதான் மேல்பாக்கம். இங்கு 10 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கும் இந்த அரசு நிலத்தில் 1954 பிச்சைக்காரர்களின் மறுவாழ்வுக்கென ஆரம்பிக்கப்பட்டதுதான் அரசு ஏழைகள் மற்றும் பராமரிப்பு இல்லம். 950 பிச்சைக்காரர்கள் தங்கும் வசதி கொண்ட இவ்விடத்தில் தற்போது ஒரு பிச்சைக்காரர் கூட மறுவாழ்வு பெற அழைத்து வரப்படுவதில்லை என்பதே நீங்கள் பார்க்கும் உண்மை பதிவு. ஆரம்ப காலத்தில் இவ்விடத்திற்கு கொண்டு வரப்படும் பிச்சைக்காரர்களுக்கு தையல், விவசாயம், கார்பெண்டர் பயிற்சி, பாய் நெய்தல் உள்ளிட்ட பல தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இங்கு கடைசியாக 2009ஆம் ஆண்டு 181 பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வுக்காக அனுமதிக்கப்பட்டனர் என அரசு ஆவணம் கூறுகிறது. தெருவில் இவ்வளவு பிச்சைக்காரர்கள் சுற்றித் திரிகிறார்கள். ஆனால் அரசு காப்பகத்தில் ஆள் இல்லை. அதற்கு காரணம், நீங்க யாரையுமே நேரா கொண்டு சேர்க்க முடியாது. போலீஸ் கையில ஹேண்டல் பண்ணி போலீஸ் அவங்கள கோர்ட்டு கூட்டு போகணும். கோர்ட்ல வந்து அவர் ஜட்ஜியை வந்து இவங்க வெளியே பிச்சை எடுத்துட்டு, ஏன்னா வந்து ஒன்லி பிச்சைக்காரங்களுக்கு தான் அவர் வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்தது குற்றம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படி தண்டனை கொடுப்பாரு. அப்படிதான் வர முடியுமே ஒழிய இது வந்து காப்பகம் கிடையாது. நம்ம நினைச்சால கொண்டாந்து சேர்க்கலாம் முடியவே முடியாது. நாங்க நினைச்சா அதே மாதிரி ஒரு ஆளை கேஸ் போட்டு உள்ள தட்டாங்கன்னா நீ ஜனாதிபதியே சொன்னா கூட வெளியே போவாது. எப்படி இது சென்ட்ரல் ஜெயில் எப்படி அதே மாதிரி தான் ரூல் எல்லாம். யாருமே இருக்கிற மாதிரியே இல்லை. இப்ப யாரும் கிடையாது, எல்லாரும் அமிச்சிட்டோம். பில்டிங் சரியில்லைன்னு போயிட்டாங்க. திரும்பி இன்னைக்கு கேஸ் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எவ்வளவு ஸ்டாஃப் இங்க இருக்காங்க? மொத்த டோட்டல் வந்து 42 ஸ்டாஃப் மட்டுமே. 42 பேர், இப்போ 13 பேர். சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம்தான் மேல்பாக்கம் அரசு ஏழைகள் மற்றும் பராமரிப்பு இல்ல நிர்வாகத்திற்கு பொறுப்பு. 2006ஆம் ஆண்டு அரசு மறுவாழ்வு இல்லத்திற்கு 35 லட்சமும், 2007ஆம் ஆண்டு 38 லட்சமும்,
2008ஆம் ஆண்டு 54 லட்சமும் 2010ஆம் ஆண்டு 72 லட்சமும் தமிழக அரசு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த இல்லத்திற்கு அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியது, அதனை எப்படி செலவு செய்தீர்கள் என சென்னை KK நகரில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் முருகையாவை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டபோது, உங்களோட டிபார்ட்மெண்ட் கீழே தானே வருது, அதனால கேட்குறேன். இல்ல பெக்கிங் நமக்கு வந்து என்னன்னா போலீஸ்ல இருந்து அந்த பெக்கிங் ஆக்ட்ல கன்விக்ட் ஆனவங்க தான் இங்க ரெஃபர் பண்ணுவோம். ஆளே இல்லாம அதை என்ன பராமரிப்பாங்க? ஃபண்டு சார், ஃபண்டுலாம் ஃபண்டெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கு. ஓகே, 1 இயருக்கு எவ்வளோ இந்த மாதிரி? அதெல்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட்ல என்ன ஃபண்டு கொடுத்தாலும் லாஸ்ட் இயர் எவ்வளோ கொடுத்தாங்க அந்த மாதிரி? அந்த மாதிரி டீடைல்ஸ் உங்கள்ட்ட இல்லையா? அந்த டேட்டாஸ் இருந்தால் நாங்கள் கொடுப்போம், அவைலபிளாக இருந்தால் தான் கொடுப்போம். உங்ககிட்ட இல்லையா? அது அந்த இதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. சரி. 2011ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்பாக்கம் அரசு ஏழைகள் மற்றும் பராமரிப்பு இல்லத்தின் செயல்பாடு தொடர்பான மனு ஒன்று விசாரணைக்காக வந்தது. என்னுடைய பெட்டிஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வந்து பிச்சை எடுத்தவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மறுவாழ்வு தரணும் அப்படின்னு வந்து நான் பெட்டிஷன் போட்டிருந்தேன். அப்போது அப்போ இருந்த டிவிஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட பதில் கேட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பல கோடி ரூபாய் அந்த மாதிரி திட்டங்களுக்கு செலவிடுவதாகவும் அப்புறம் வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னுடைய இது என்னென்னா, அந்த பெட்டிஷன் நிலுவையில் இருந்த ஒரு 6 மாத காலங்கள் வரைக்கும் சில நானே பார்த்துருக்கேன், சில இதெல்லாம் வந்து எடுத்து பிச்சைக்காரர்களை பிடிச்சோம் அப்படின்ற பேப்பர்லலாம் சில நியூஸ் எல்லாம் வந்தது. ஆனால் அந்த பெட்டிஷன் முடித்து வைத்த பிறகு இன்றைக்கும் அதே நிலையில் தான் இருக்குது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. பிச்சைக்காரர்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுப்பதிலும் மறுவாழ்வு அளிப்பதிலும் முக்கிய பங்கு காவல்துறைக்கே. ஆனால் காவல்துறையால் இக்கூடுதல் சுமையை ஏற்க முடியாது என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர். டெரரிஸ்ட் பண்ணீங்க, விஐபி பந்தோபஸ்து பண்ணுவீங்களா, குற்றத்தை தடுக்க பார்ப்பீங்களா, நிறைய வேலை பண்ணுவீங்க, இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இருக்கோம். புள்ளி வரம் பார்க்கும்போது 100க்கு 90 விழுக்காடு திரும்ப பிச்சை எடுக்க தான் வர்றாங்க. சோம்பேறித்தனத்தால் வேலைக்கு போக மாட்டேன் என அடம்பிடிக்கும் பிச்சைக்காரர்களுக்கு மனநல ஆலோசனை தேவைதான். ஹோம்ல இந்த இட்லி தான் கொடுப்பாங்க, இந்த சாம்பார் தான் கொடுப்பாங்க. ஆனால் பிச்சை எடுத்தால் அவங்க இஷ்டப்பட்ட ஃபுட் அவங்க சாப்பிடலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அந்த குறைந்த அளவு சுதந்திரத்தை கூட அவங்க என்ஜாய் பண்ண முடியுதுன்றதுனால அவங்க மட்டும் பிச்சை எடுக்கிறதுக்கு வெளியில் வர தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர ஹோமில் இருக்க ட்ரை பண்ணல. இப்போ பிச்சை எடுக்கிறது வந்து ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது. ஒரு சிக்னலில் நின்று இவ்வளோ பிச்சை எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கார்ப்பரேட் தொழிலாக கூட அது மாறிட்டு இருக்குன்றதுனால அதை வந்து ஒரு தர்ம காரியமாக நம்ம நினச்சி செய்யக்கூடாது. தன்மானத்தை இழந்து இத்தரணியில் பிச்சை எடுத்து வாழ்வதே சிறந்தது என எண்ணும் ஒரு கூட்டத்திலிருந்து கானா பாடல் மூலம் ரசிகர்களின் கைத்தட்டல்களை விருதுகளாக வாங்கி குவித்துக் கொண்டிருக்கும் மரணகானா விஜி வாழ்வின் ஆரம்ப காலத்தில் ஓர் பிச்சைக்காரரே. எந்த கூட்டம் எதுக்கும் லாய்க்கப்படாது, வெறும் பிச்சைக்காரங்கன்னு சொன்ன ஒரு கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்துங்கள்லேருந்து வந்த ஒரு மனிதர்கள்ல நானும் ஒருத்தன். தங்க மாறி ஊதாரி புட்டுக்கிட்ட நீ நாரி ரூட்டு, நானும் பிச்சைக்காரன் போட்ட கோடு மேல ரோடு போட்ட ரோட்டு மேல ஆட்டம். இவர் உயர்திரு பிச்சைக்காரர் அல்ல, மாண்புமிகு மரணகானா விஜி. இந்த விதை விருட்சமாக மாறியுள்ளது மகிழ்ச்சியே. இதுபோல் இந்தியாவில் மீதியுள்ள 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிச்சைக்காரர்கள் மாண்புமிகு மனிதர்களாக மதிக்கப்படுவதும் மாற்றப்படுவதும் எப்போது? இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தால் மட்டும் இது செயலாகாது. பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு தந்து அவர்கள் மனம் மாறியபின் உழைக்க கற்றுக் கொடுத்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்க வழி செய்வதே இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. அரசும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியப்படும். பிச்சைக்காரர்களுடன் 10 நாள் பயணத்தில் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் பொறுப்பும் பொதுநலத்துடனும் பிரசாத், நியூஸ் 17.